இப்போ நம்ம ஒரு 5-10 நிமிஷம் இந்த முகாமிற்காக ஜெபிக்க போகிறோம். நான் சொல்லுவேன், தட்டுங்கள் திறக்கப்படும் நாக்கிங் பிரேயர்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்கள் இங்கே இருக்கிறவங்க யாராவது இந்த நாக்கிங் பிரேயரில் சேர்றீங்களா? 12 பேர் ஒரு ஜெபக்குழுவில் 12 பேர் இருக்கணும். நான் சொல்கிறத அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியா முழுவதில் இருக்கிற வாலிபர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. ஆமென். அவ்வளோதான். நாக்கிங் நல்லா இருக்குல்ல? சிகரெட் குடிக்கிற வாலிபர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. சொல்லுங்க. போதை ஊசிகளுக்கு அடிமையாக இருக்கிற வாலிபர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. இவ்வளோதாங்க. இப்படி 10 பேர் 12 பேர் சேர்ந்து ஆன்லைன்லேயே கூட ஜெபம் பண்ணலாங்க. இப்போ நம்ம அப்படி தான் ஜெபிக்க போகிறோம். பரிந்து பேசுப்போம். பரிந்து பேச நான் கெஞ்சணும். ஏசப்பா இந்த முகாமிற்கு வாங்க. சொல்லுங்களேன், ஏசப்பா இந்த முகாமிற்கு வாங்க. 1,00,000 வாலிபர்களை கூட்டி சேருங்க. ஆண்டவரை இயற்கை சூழ்நிலையில் பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படியே எல்லாம் கண்களை மூடுங்க. எல்லாம் கண்களை மூடுங்க. கண்களை மூடுங்க. உங்கள் சத்தம் வரணும். உங்கள் வாய்களிலிருந்து சத்தம் வரணும். ஏசப்பான்னு சொல்லுங்கள். இந்த முகாமிற்காக ஜெபிப்பதற்காக தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஆண்டவர் உங்களை தெரிந்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், இயேசுவே ஆண்டவரை போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்களே, அவங்கள எல்லாம் ரட்சிங்க ஆண்டவரே. உங்கள் சொந்தக்கார வாலிபர்களை ரட்சிக்கும்படி ஜெபிங்க ஆண்டவரே. எங்கள் சொந்தக்கார வாலிபர்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளலையே. எங்க சர்ச்சில் அநேக வாலிபர் கூட்டம் இல்லையே ஆண்டவரே. எங்க தெருவில் இருக்கிற வாலிபர்களை ரட்சிங்கப்பா. என் கிராமத்தில் இருக்கிற வாலிபர்களை ரட்சிங்கப்பா. எல்லாம் சொல்லுங்க. என் பிள்ளை கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுகளை ரட்சிங்கப்பா. என் பிள்ளை படிக்கிற ஸ்கூல்ல இருக்கிறவங்களை ரட்சிங்கப்பா. என் பிள்ளை படிக்கிற காலேஜில் உள்ள வாலிபர்களை ரட்சிங்க ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லிக்கிட்டே இருங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் சொல்றதை மட்டும்தான் நீங்க ஜெபிக்கணும்னு சொல்ல. அன்பு சகோதரனை வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, திருச்சியில நடக்கிற அந்த முகாம் இருக்கு. 1,00,000க்கும் மேற்பட்ட வாலிபர்களை அழைத்து வருவீரா? சொல்லுங்க ஆண்டவரே. அங்க வருகிற ஒவ்வொரு வாலிபுடைய முழங்கால்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முடங்குவதாக, நாவுகள் அறிக்கையிடுவதாக. ஆண்டவரே, அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த முகாமிற்கு தேவையான பண தேவைகளை சந்திப்பீராக. இதற்கென்று முகாமிற்கென்று கொடுக்கிறவர்கள், தன்னால என்ற காணிக்கையில கொடுக்கிறவர்கள் இப்பொழுது எழும்புவார்களாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இப்பொழுதே தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கும்படி அவருடைய மனதை ஏவி அருளுவீராக. சொல்லுங்க ஆண்டவரே, இதற்குரிய தேவைகளை சந்திங்க. இந்த முகாமுக்கு வருகிற எல்லாருடைய வாலிபருடைய பிரயாணத்தை பொறுப்படுத்திக் கொள்வீராக. சொல்லுங்க ஆண்டவரே, பிரயாணத்தில் பாதுகாப்பு உண்டாவதாக. ஆண்டவரே, வேன்ல, கார்ல, பஸ்ல, 2 வீலர்ல, ட்ரெயின்ல, பிளைட்ல வருகிற வாலிபருடைய பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. அவனுக்கு சின்ன விபத்து நடக்க கூடாது. ஒரு சொட்டு ரத்தமும் சிந்தப்படக்கூடாது. எல்லாரையும் இரத்த கோட்டைகளாக மறைத்துக் கொள்வீராக. ரத்தம் அவர்களை மறைத்துக் கொள்வதாக. அவளை பாதுகாப்பீராக. நம்முடைய சமூகம் முன்பாக செல்வதாக. சொல்லுங்க சகோதரனே, சொல்லுங்க சகோதரி. ஏசப்பான்னு சொல்லுங்க, டேடின்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த முகாமில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் தமிழ்நாட்டில் உண்டாகணும். சபைகள்ல பெரிய ஒரு எழுப்புதல் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த முகாமிற்கு பின்பாக எங்க சபையில வாலிபர்கள் மத்தியில் பெரிய ஒரு எழுப்புதல் வரணும். புதிய ஆத்துமாக்கள், வாலிபர்கள் இந்த முகாமில் சேர்க்கப்படணும். எங்க சபையில சேர்க்கப்படணும். அப்பாட்ட சொல்லுங்க. ஆண்டவரே ஏசப்பா, ஐயோ எவ்வளவு வாலிபர்கள் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டிய வாலிபர்கள் செல்போனை நினைக்கிறாங்களே, பாவத்தை நினைக்கிறாங்களே. ஐயோ ஆண்டவரை, யாரையாவது கூட்டு ஓடணும்னு நினைக்கிறாங்களே. ஆண்டவரே, அவங்களை ரட்சிப்பீராக. இந்த முகாமுக்கு வருகிற வாலிபர்களை இப்பொழுது அடையாளம் இடுவீராக, முத்திரையிடுவீராக. வருகிற வாலிபுடைய முழங்கால்கள் முடங்குவதாக. எல்லாம் சொல்லுங்க. 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரே, மோகன் சிலாச சன்னனை பயன்படுத்துங்க. எலியாவின் அபிஷேகத்தை தாங்க. எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன ஆண்டவரே, இந்த முகாமில் பயன்படுத்துங்க. தேவையான வார்த்தைகளை தாங்க. அபிஷேகம் பண்ணுங்க. பிரத்யட்சமான அற்புத அடையாளங்கள் நடப்பதாக. குருடர்கள் பார்வை அடைவார்களாக. இந்த முகாமுக்கு வருகிற செவிடர்கள் கேட்பார்களாக. நடக்க முடியாதவர்கள் எழுந்து நடப்பாதார்களாக. பலவீனத்தோடு வருகிற வாலிபர்கள் பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே விலகுவதாக. பிசாசின் முடியிலிருந்து விடுதலை ஆவார்களாக.
எல்லாம் எல்லாம் கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்புங்க பார்க்கலாம். எல்லா ஆவியில நிரம்புங்க. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியில நிரம்பி இந்த முகாமுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா பொல்லாத ஆவியின் வல்லமைகளை, பொல்லாத ஆவியின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன்னு சொல்லுங்க. ஓ ஓ ஹல்லேலூயா. ரீகாமா சாபாபா சாலரபா தூரா ஓ ரீகா பாபா தூரதி யாக்கமாந்துரி. இந்த முகாமுக்கு வாலிபர்களை வரவிடாதபடி தடை பண்ணுகிற பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் கரத்தை எடு, உன் கரத்தை எடு. வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகு. வாலிபர்களை பிடித்து வைத்திருக்கிற பொல்லாத பிசாசே விலகு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லாம் உங்களுடைய வலது கையை வானத்துக்கு நேராக தூக்கி சொல்லுங்க. ஏசப்பா, மழை வந்துடக்கூடாது, பெரிய மழை வந்துடக்கூடாது. ஓ ஹல்லேலூயா. பெரிய வெயில் அடிக்க கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பத்தினால, அக்கினி ஸ்தம்பத்தினால வழி நடத்துனீங்களே, அந்த நாள் மேக ஸ்தம்பத்தை அனுப்புங்க, அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்புங்க சொல்லுங்க. அனுப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த முகாமிற்காக ஏன் பங்களிப்பை நான் தருவேன். ஆண்டவரே, இந்த முகாமிற்காக ஏன் பங்களிப்பை நான் ஜெபம் பண்ண போறேன் சொல்லுங்க. நான் ஆண்டவரே இந்த முகாமிற்காக உபவாசம் இருக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த முகாமை குறித்து அநேக வாலிபர்களுக்கு, ஆண்டவரே அநேக பெற்றோர்களுக்கு இந்த முகாமை குறித்து, இந்த முகாம் முக்கியத்துவம் குறித்து நான் சொல்ல போறேன். ஆண்டவரே, இந்த முகாமிற்கு என்னால என்ற காணிக்க தர ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாம் சொல்லுங்க. ஏசப்பா, நீங்க வாங்க, முகாமில் வருகிற ஒவ்வொருவரையும் தொடுங்க. எல்லாரையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்புங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்புங்க. நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு.